ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்ககிட்ட ஜவ்வரிசியும் உருளைக்கிழங்கும் இருந்தால் போதும். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டாவோ எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி இல்லாமல் 5 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. அதே சமயம் 1/2 கப் ஜவ்வரிசியை தண்ணி கொட்டி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. வெந்ததும் தண்ணியை ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கை மசிச்சு வச்சிடலாம். ஸ்மாஷ் பண்ண உருளைக்கிழங்குல நான் இப்போ ஆறின ஜவ்வரிசியை சேர்க்குறேன். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். என்கிட்ட கொஞ்சம் புதினா இருக்குது, ஸோ நான் புதினா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கருவேப்பிலையோ இல்லை கொத்தமல்லியோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கல் வச்சுருக்கேன். இந்த மாவு ரொம்ப கையில் ஒட்டிக்கோன்றதுனால உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்தால் பட்டர் பேப்பர்லேயோ இல்லை வாழை இலையிலையோ கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு 2 சைடும் இந்த மாவை இந்த மாதிரி பேட் பண்ணிக்கோங்க. பேட் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக அரிசி மாவை கொஞ்சம் தூவின்ட்டு வேறு சைடு திருப்பிக்கோங்க. அதுலேயும் கொஞ்சம் அரிசி மாவை தூவின்ட்டு இப்போ தோசைக்கல்லில் வச்சிடலாம். இப்போ தோசைக்கல்லில் தோசை மாதிரியே போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் மெதுவாக போட்டு எடுங்க, இல்லைனா உடஞ்சிரும். பட் உடஞ்சாலுமே கூட ஜவ்வரிசிக்கு ஒட்டிக்கிற தன்மை இருக்கிறதுனால உங்களுக்கு தோசை நல்லா தான் வரும். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம வச்சுட்டு ஆறட்டும். நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆறட்டும். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். இந்த டிஷ் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்றதுனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு சட்னியோ இல்லைனா தயிர் கூட தொட்டு சாப்பிடலாம், இல்லை வெறுமை கூட நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you in my next video. Bye and take care.